கவிஞர் அவர்களே, அடுத்த ஹாட் டாபிக் என்ன? நேற்று இது ஒரு பெரிய சூப்பர் டாபிக். என்ன சூப்பர் டாபிக்? ராக்கெட்டு, ஏவுகணை, வெடிகுண்டு, இது போன்ற சில வார்த்தைகளை வந்து நம்ம வந்து அன்பார்லிமெண்ட்டோட யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் அது வந்து சில குழப்பங்கள் உண்டு பண்ணும். அதுக்கு நீங்கள் பீப் கொடுத்துக்கோங்க. கரெக்ட். சரியா? எதனால இந்த ராக்கெட்டு அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறீங்க? என்ன இந்த விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம்? தமிழக ஆளுநருக்கும் நமது முதலமைச்சருக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அது பனிப்போர் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து ஆளுநர் வந்து முதலமைச்சரை பாராட்டியிருக்காரு. எதனால பாராட்டியிருக்காரு? என்ன பாராட்டியிருக்காருன்னா, பெல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமா எதிர்வினையாக இந்தியா பாகிஸ்தான் மேலே குண்டுமலை பொழிஞ்சிச்சு. அதில் தன்னோட வீரத்தையும் தியாகத்தையும் எடுத்து காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளோட முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நடைப்பேரணியை ஆரம்பித்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு. இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கையில் இந்திய தேசிய கொடி இருந்துச்சு. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட சேர்ந்து கூட்டணி கட்சிக்காரங்க பூரா முடிச்சுட்டு போனாங்க பாருங்க. அடாடாடாடாடாடா. ஆமாம் கவிஞர்களே, நீங்கள் சொன்னது உண்மை. இந்த விஷயத்த ஆளுநர் அவர்கள் பெருசாக பாராட்டியிருக்காரு. கண்டிப்பாக. அதாவது நீங்கள் இதை வந்து நம்ம வந்து ஒரு அரசியலாக தான் பார்க்கணும். இந்த நடைபேரணியை ஒரு புறம் நம்ம அரசியல் ரீதியாக பார்த்தாலும் ஒரு 50% வந்து ஒரு நாட்டுப்பற்றோட தான் பார்க்குற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா, அதாவது திமுக என்ற ஆளுங்கட்சி முதல்வர் அவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட பிஜேபி அரசை வந்து எதிர்த்து தான் வந்துக்கிட்டு இருந்தார் சொல்லலாம். ஸோ இன்று அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நாட்டுப்பற்று அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நடைப்பேரணி நடத்தி வெற்றியும் கண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட அதில் வந்து ரிட்டையர்டு ஆர்மி ஜவான்ஸ் அந்த மாதிரி அவங்களோட தோழமை கட்சிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் செல்வப்பிறந்தே கலந்துட்டு இருக்காப்ல. அப்போ செல்வப்பிறந்தைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்காப்ல. இது ஆமாம், அதை நானும் கேள்விப்பட்டேன். அதுதான் ஹைலைட்டு. என்ன ஹைலைட்டு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு வழியே இல்லை, பின்வாங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓடிடணுமா? ஆமாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு புறம் இவங்க சொல்லி முடித்த உடனேயே என்ன நடந்து போச்சுன்னா, அங்கே வந்து போர் நிறுத்த அறிவிப்பு வருது. இவர்கள் பேசி முடித்த ஒரு கன நேரத்தில் போர் நிறுத்த அறிவிப்பு வருது. உடனே நம்ம ஊபிஎஸ் டீம் வந்து முதல்வர் நடைபேரணியை கண்டு பயந்து நடுங்கி பாகிஸ்தான் பின்வாங்கியது, போர் நிறுத்தம் அறிவித்தது என்று ஒரு சென்டென்ஸை வந்து ஓட்டி விட்டு போயிட்டாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இது அரசியல் ரீதியாக எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கவிஞர்களே? நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க சொல்கிறாங்க பாரதிய ஜனதாவோட ஏ டீம், பி டீம், சி டீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஒரு வகையில் இவங்க மேலே தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இந்த எல்லா டீமுக்கும் ஒரு தலைமை தாங்கிற டீமாக இருப்பாங்களோ? எனக்கும் அதே சந்தேகம் இருக்குது, பொதுமக்களுக்கும் அதே சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து பார்க்கும்போது சொல்லப்போனால் நீங்கள் அதை நேரடியாகவே சொல்லலாம், திமுகவுக்கும் பிஜேபி கூட்டணி வைக்கணும்னு சொல்ல வரீங்க அந்த மாதிரி தெரியுதா? கண்டிப்பாக சொல்ல வந்தேன். கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏனென்றால் வந்து இன்று வந்து நம்ம சித்திரை முழுநிலை மாநாடு வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது திமுக கட்சி வந்து தன்னை பழைய தோழமை கட்சியை கழட்டி விட்டு புது கூட்டணிக்கு அத்திவாரம் போடுதோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, 40 எம்பியை வச்சுக்கிட்டு இது ஒரு கடந்த 4 ஆண்டோட ஒன்றும் பண்ணலை. மத்திய அரசோடு இணக்கமாக போய் 4-5 மினிஸ்டர்கள் வாங்கி கொஞ்சம் பந்தோஸ்தாக போகலாம் அப்படின்ற மாதிரியும் மக்களால் பேசப்படுது. ஆமாம், எளியும் பூனையாக இருந்த ஆளுநரே இப்போ வந்து ஒரு தோழமை சுட்டுதலோடு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. இதோட பார்த்தோம் அப்படின்னா, கமெண்ட் எல்லாம் பார்த்தோங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே நமக்கு பார்த்தா சிரிப்பாக தான் வரும். அதாவது பயங்கரமான கமெண்ட்டு. இது இந்த ஆளுநர் பாராட்டினதுக்கா இல்லை இந்த பேரணிக்கு நடந்ததுக்கு ஒரே ஒரு கமெண்ட்டு. என்ன கமெண்ட் அப்படின்னா, நீ பிடுங்குறது எல்லாமே தேவையில்லாத அணிதான் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் கிட்டத்தட்ட 1000 லைக் போயிருக்கு. ஸோ இது மாதிரி எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த பேரணி வந்து உண்மையிலே வெற்றிகரமான ஒரு பேரணி தான். இதை வந்து அரசியல் வல்லுநர்கள் சொல்வது போல ஒரு அரசியல் ரீதியாக நம்ம பார்க்க தான் செய்யணும். கண்டிப்பாக. அப்போ ஆளுநர் அவரை பாராட்டினது சரிதான் சொல்கிறீங்க? கண்டிப்பாக. என்னென்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பேரணியோட இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த டாபிக் போகலாம் கவிஞர்களே. நன்றி, வணக்கம்.